வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தந்தரதம் அட நீ தந்த கட்டி சிங்கக்குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தந்தரதம் கொடுத்தாலும் கொடுத்தாண்டா இடம் பார்த்து கொடுத்தாண்டா கொடுத்தாலோ கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா கொடுப்பாண்டா இன்னும் கொடுப்பாண்டா எவரானாலும் கொடுப்பாண்டா ஊரில் ஊழல்களை செய்வோருக்கு ஒன்ன பத்தாக சொல்வோருக்கு கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா கொடுப்பாண்டா இன்னும் கொடுப்பாண்டா எவரானாலும் கொடுப்பாண்டா தேசம் காக்க வந்த சட்டம் திட்டம் காச விட்டெறிஞ்சா எட்ட நிக்கும் வேலி போட்டு வச்ச சீமான்களும் வேதம் ஓதுகிற சாத்தான்கள் தான் எங்கேயும் எப்போதும் லஞ்சம் இருக்கு ஓய் வாங்காத கைகளும் தான் கொஞ்சம் இருக்கு எல்லாருமே கல்லாட்டமா நின்னாக்க என்னாகும் நம் நாடு வக்காலத்து வாங்கிடவே வந்தாரு அண்ணாச்சி அத பாடு அடிக்காம சில மாடு அதுவா மெதுவா படியாது கொடுத்தாலும் கொடுத்தாண்டா நல்ல இடம் பார்த்து கொடுத்தாண்டா கொடுப்பாண்டா இன்னும் கொடுப்பாண்டா எவரானாலும் கொடுப்பாண்டா கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்று தஞ்சையில KPS ரெசார்ட்ஸ் திறப்பு விழாவிலே கலந்து கொள்வதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு என்னுடன் வந்து கலந்து கொண்டிருக்கும் பார்த்தசாரதி அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கினிய சகோதரர் திரு ராமநாதன் அவர்களுக்கும் இன்றைய மாநகர மாவட்ட செயலாளரும் அவர் இருக்காரு. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அசோக் குமார் அவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நமது மாவட்ட கழக செயலாளர்கள் சங்கர் அவர்களுக்கும் பழனி அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் அனைத்து மகளிர் அணி சகோதரிகளுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் பத்திரிகை நண்பர்கள் வேலையிலே வீற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர் அணியை சேர்ந்த என் அன்பு சகோதரர்கள் மற்றும் எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன் உங்கள் அத்தனை பேருக்குமே திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து ரம்ஜான் நோன்பு தொடங்கிவிட்டது.
அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த விழாவின் மூலமாக ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஜாதியும் இல்ல, எந்த மதமும் இல்லை, இந்த காலத்துல எந்த ஜாதி மதம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அதனால நாம் அனைத்து மதங்களையும், அனைத்து ஜாதிகளையும், அனைத்து மக்களையும் சரிசமமாக மதிக்கக்கூடிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு நான் சுகுமாரை பத்தி நான் சொல்லணும். சுகுமார் பார்த்தோம்னா கேப்டனுடைய செல்ல பிள்ளை, ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. தூதுவன்ட்டு ஒரு ஜீப் வச்சுட்டே சுத்திக்கிட்டே இருப்பாப்ல. நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், சுமார் நீ எல்லா இடத்துக்கும் அந்த ஜீப்ல வரக்கூடாது, ஒரு இன்னோவா வச்சுக்கோ, எங்க நெருட்ட வரணுமோ அங்கதான் வரணும். ஆனா அவருக்கு அதுல ஏறி உட்கார்ந்ததா ரதத்துல போன மாதிரி ஒரு அது மாதிரி சுகுமார் இளைஞர், சுறுசுறுப்பானவர், மிக சிறந்த வகையில என் நம்பிக்கைக்குரியவர். கேப்டனுக்கும் சரி, எனக்கும் சரி, கட்சிக்கும் சரி, உண்மைக்காக விசுவாசி நம்பிக்கைக்குரியவர் சுகுமாரன். அவர் இன்னைக்கு KPS அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ரெசார்ட்ஸ் அவருடைய பூர்வீக இடத்துல இன்னைக்கு கும்பகோணத்துல ஓபன் பண்ணியிருக்காருன்னா, தலைவருடைய சிலையை இங்க நிறுவி இருக்காரு. தமிழ்நாடுல இன்னைக்கு 82 மாவட்டங்கள் நமக்கு இருக்கிறது. எத்தனையோ மாவட்ட கழக செயலாளர்கள் எங்க மாவட்டத்துல தான் முதல்ல கேப்டனுடைய சிலையை நாங்க அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சைலண்டா இருந்து சிறப்பாக செய்தவர் நமது சுகுமார் தான். இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு அடுத்து தமிழ்நாட்டிலேயே இந்த கேப்டனுடைய சிலையை அமைத்த பெருமை என்றைக்கும் சுகுமாருக்கு தான் என்னைக்குமே இருக்கும். ஏன்னா முதல் சிலையை நிறுவியிருக்காரு, அதுவும் டெல்டா பகுதியில கும்பகோணத்துல KPS ரெசார்ட்ஸ்ல அவர் அமைச்சிருக்காருன்னா, இதுவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வரலாறில் இதுவும் ஒரே இடம் பிடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுகுமாருடைய தகப்பனாரும் அம்மா அவர்களுக்கும் மனைவிக்கும் 2 குழந்தைகளுக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சுகுமாருடைய 2 ஆண் குழந்தைகள், ஒருத்தருக்கு பார்த்தா என் தம்பி பேரு சுதீஷன் வச்சிருப்பாரு. 2வது பிள்ளைய பார்த்தா நம்ம எங்களுடைய 2வது மகன் சண்முக தம்பி என்றார் வச்சிருக்காரு. அந்த அளவு கட்சியின் மீதும் கேப்டன் குடும்பத்தின் மீதும் மிகப்பெரிய ஒரு விசுவாசியாக, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியவராக என்னைக்குமே இருக்காரு. அது என்னைக்கும் இருப்பார். இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற நமது சுகுமார் அவர்கள் 2026க்கு பிறகு உறுதியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் நமது தொகுதி மக்களின் சார்பாக நிச்சயமாக நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நீங்கள் அனைத்து ஒன்றிய, நகர, பேரூர் கழக, கிளை கழக நிர்வாகிகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு சிறப்பான ஒரு வெற்றியை நாம அடைவதற்கான வியூகங்களை நீங்க அமைக்கணும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனையின் பேர்ல இன்னைக்கு நமது எக்ஸ்-எம்எல்ஏவும் நமது ஒன்றிய செயலாளர் அதிமுகவில் இருந்து வந்திருக்காங்க. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை நாம தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு KPS அப்படின்னா என்ன சுகுமார் அப்படின்னு கேட்டேன். தாத்தா பேரு, அப்பா பேரு, அவருடைய பேரை இணைத்து KPS அப்படின்னு வச்சிருக்காரு. இந்த KPS ரெசார்ட்ஸ் இன்னைக்கு அறுபடை வீடு மாதிரி 6 குடில்களோட என் கண் முன்னாடி தெரிகிறது. வெகு விரைவில் இந்த 6 60ஆகவும் 60 600ஆகவும் தமிழகம் முழுவதும் இந்த ரெசார்ட்ஸ் பரவி மிக சிறப்பாக வெற்றிகரமாக KPS ரெசார்ட் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். இன்னைக்கு விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருமே KPS ரெசார்ட்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எப்பவுமே நான் தஞ்சாவூருக்குள்ள வந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது என்னன்னு தெரியல. ஏன்னா கேப்டனும் நானும் விவசாய குடும்பத்துல இருந்துதான் இன்னைக்கு ஒரு தலைவராக இருக்கிறோம். எப்ப விவசாயிகள் வாழ்ந்ததா வரலாறு இருக்கோ அன்னையும் நான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக வரலாறு இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு டெல்டா பகுதியில வாழ்கின்ற அனைத்து விவசாய பெருமக்களும் நல்லபடியா வாழணும்ன்றதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை, நிலைப்பாடு. இப்ப கூட போன இன்னைக்கு மார்ச் 1 2ஆம் தேதி இங்க நிக்கிறேன். கடந்த மாதம் இதே மார்ச் பிப்ரவரி 1 2லயும் தஞ்சாவூருக்கு ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தேன். அப்போ நான் மயிலாடுதுறை சென்று மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரடியாக சென்று
பார்த்து அவங்களுடைய துயர்களை நாங்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி உறுதியாக உங்களுக்கு நிவாரண தொகை கிடைக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். இதை பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் கடிதம் அனுப்புவோம் என்று சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் நமது விவசாயிகள் சார்பாக அவர்களுடைய இன்னல்களை எடுத்துரைக்கும் வகையில உடனடியாக மழை நிவாரண நிதி, அதாவது 2 பக்கம், மத்தளத்துக்கு ஒரு பக்கம் இடி, விவசாயிகளுக்கு 2 பக்கம் இடி என்பது போல பென்ஷன் புயல் ஒண்ணு இப்ப பெய்த மழையில மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை டெல்டா பகுதி முழுக்க மழை நீரால் பயிர்கள் சேதமாகி விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு. எனவே அதை பிரதமர் கவனத்திற்கும் முதலமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு சென்றோம். உடனடியாக முதல்வர் அவர்கள் 498 கோடி டெல்டா பகுதி மட்டுமில்ல விவசாயிகள் பாதிச்சவங்களுக்கு அந்த தொகையை வழங்கி விவசாயிகளுக்கு அந்த நிவாரணம் உடனடியாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும் என்று நாம கோரிக்கை வச்சோங்க. அந்த அறிவிப்பு கொடுத்தார். அதற்கு இன்றைக்கு தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அன்னைக்கே நம்ம விவசாயிகள் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அந்த வகையில் விவசாய மக்களுக்கு எந்த ஒரு இன்னல் என்றாலும் முதலாக களம் காண்பவர்கள் தேமுதிகவா இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு வெயில் கடுமையா இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், உச்சி வெயில நீ பொதுக்கூட்டங்கிற மீட்டிங்கிற வெயில் கடுமையா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல கும்பகோணமே குழுகுழுன்னு இருக்குது. நான் அப்படியே சொன்னேன், குழுகுழுன்னு இருக்கேன், ஊட்டியா இல்ல கொடைக்கானலப்பா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பட்டைய கலப்பது வெயில். அதனால உங்களுடைய நேரத்தை நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. வெகு விரைவில் ஒவ்வொரு கிராமம் வாரியாக மக்களை சந்திப்போம். 2026 சாதனை படைக்கக்கூடிய, சரித்திரத்தை படைக்கக்கூடிய மாபெரும் வெற்றியை நமது கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொண்டு, KPS ரெசார்ட்ஸ் மிக சிறப்பாக நடக்கணும். தலைவர் சிலைங்க வச்சிருக்காங்க. அவர் சொன்னது போல தினந்தோறும் தலைவர் பூஜை நடக்கும். தலைவர் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி KPS நிறுவனம் சிறப்பாக இன்னும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்று கூறி நமது முரசு வெற்றி முரசாக எங்கும் ஒலிக்க வேண்டும் என்று கூறி விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.